பகவன் முதற்றே உலகு. வெரி குட் வெரி குட். இந்த பிரசவம் சுகப்பிரசவம். என்ன பாக்குற? நமக்கு ஒவ்வொரு இஷ்யூவும் பிரசவம் தானே. ஆமா, அடுத்த இஷ்யூக்கு வர வேண்டிய மேட்டர் ஏதாவது பாக்கி இருக்கா? கௌரி மனோகரோட தொடர்கதை இன்னும் வரலையா? இல்லஸ்ட்ரேஷன் போட்டாலும் டைமே இல்லையே. அவர் போன் பண்ணி பாத்தியா? போன் பண்ணேன் சார். இன்சூரன்ஸ் வேலையா கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாரா. எழுதுறதோடு இவர் நிறுத்திக்கிறதானே. இவெல்லாம் யாரையா இன்சூரன்ஸ் ஏஜென்டா போச்சுன்னது? எந்த எழுத்தாளர் சார் எழுத்து தொழில மட்டும் நம்பி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான். மூளைக்கு தீனி போட இந்த தொழில், பயத்துக்கு தீனி போட வேற தொழில். பரவாயில்லையே, இதே சின்னதா டிட்பிட்ஸ்ல போட்டுடலாம் போல் இருக்க. சரி சரி, நானே கௌரி மனோகரிக்கு போன் பண்றேன். இந்த கௌரி மனோகரியை திட்டவும் முடியல. நல்ல நல்ல கதையெல்லாம் எழுதி தொலைச்சு விடுறார். அவருக்கும் 1000 ப்ராப்ளம்ஸ், 6 குழந்தைகள், பொண்டாட்டியும் செத்து போயிட்டா. எழுத்தாளர்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸே இருக்க கூடாதுன்னு சொல்லுவேன் நான். இது வேற. மணி அடிக்கிறது யாரும் எடுக்க மாட்டேங்கிறா. Good shot. And then send them the invitation. காலங்கத்தல எவனோ போன் அடிக்குறான். செக் மோர் பார்ட்டி. நைனா போன் அடிக்குது. நான் பிஸியா இருக்கேன்ல, ஓம் பாணியில பதில் சொல்லு. ஓகே விடு. Publish detail Saudi Arabia to land Arabia. என்ன மிருகங்கள் சத்தமா கேக்குறது? தேவர் ஃபிலிம்ஸா? ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ, என்னடா க்ளோஸ் உண்டு லைனா? ஐயோ காது. ஐயா, யாரோ ஒரு குட்டி சாத்தா காதல தீபாவளி கொண்டாடிட்டான் சார். இந்த மிருக காட்சி சாலையில உட்கார்ந்து அந்த கௌரி மனோகரி எப்படிப்பா இவ்வளவு நல்ல கதையெல்லாம் எழுதுற? ஆமா, உங்க கௌரி மனோகரி என்ன அலசி இருக்க? என்ன தலசல? வருங்கால சரித்திரத்துல வால்மீகி கம்பர போல கௌரி மனோகரிக்கும் நிச்சயமா ஒரு இடம் உண்டு. காமாட்சியம்மா, என்ன இவரோட கதையில என்ன ஒரு அழுத்தம் தெரியுமா? தெரியுமே. இந்த வாரத்துல என்ன தலசி இருக்க? ஒரு விதவை, அவளுக்கு 3 குழந்தைகள், அவளோட வாழ்க்கை போராட்டம். அதுதான் அவ்வளவு சுவாரஸ்யமா படிக்கிறியா? கதையில அந்த விதவைக்கு 3 குழந்தைகள், நிஜ வாழ்க்கையில நோக்கு 5 குழந்தைகள். ஆமா, எங்க 5 வானரங்கள்? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஐயோ ஐயோ.
ஐயோ, நாய் கடிச்சா வயிற்று சுத்தி 24 ஊசி போடுவாங்களா? அதுவும் இல்லாம குட்டி போட்ட நாய் அடிக்கிறது பாவண்டா. அப்படியா? போன ஜென்மத்துல நான் குட்டி போட்டேன்டி. அது மனுஷனா வந்து கல்லால் அடிச்சுது என் குட்டி எடுத்துருச்சுடி. இந்த ஜென்மத்துல பைக்கு பை வாங்க போறேன்டி. டேய் வேண்டாண்டா. இல்லாமல் நீ இல்லை, தானே எதுவும் கடிப்பதில்லை, நமக்கு ஒரு தாய் இருக்கின்றாள். வா வா வா. வந்துட்டேன் டாக்டர் ஐராவதம் வந்துட்டேன். நாய்க்கடி, நரிக்கடி, பாம்புக்கடி, பன்னிக்கடி, கழுதக்கடி, கரடிக்கடி அத்தனைக்கும் ஒரே இன்ஜெக்ஷன். டாக்டர் ஐராவதம் ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன். பேஷண்ட் எங்கே? இன்ஜெக்ஷன் போடும். எந்தடா நீ நாயினை கடிச்சோடா? இல்ல, நாய் தானே கடிச்சிருச்சு. பேடிக்கண்டா, வயிற்றை சுத்தி 10 இன்ஜெக்ஷன். குழந்தைக்கு ஊசிய போடச்சா நேக்கு ஊசிய போட்டேன். நீங்க மனுஷ டாக்டரா மிருக டாக்டரா? ഞാൻ രണ്ടിനും പഠിച്ചിട്ടുണ്ട്. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, மாட்டுச்சி வேண்டாம். ஐயோ ஐயோ நீங்கள் வரம் பாடில்ல. ஐயோ ஊசி வேண்டாம். ஐயோ ഈ കയ്യെ പിടിക്കണം. டாக்டர், வாட் மேடம்? ரொம்ப தேங்க்ஸ். நான் எவ்வளவு ஃபீஸ் தரணும்? ஃபீஸா? எனக்கா? வேண்டாம். இந்த மாதிரி பிள்ளைகளை பெத்து வளர்க்கறீங்களே, அதுக்கு நான் எல்லாம் உங்களுக்கு ஃபீஸ் தரணும். கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? டாக்டர், டாக்டர், நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. என் பையன் மாடியில இருக்கான். ஐயோ பயப்படாதீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளைதான். அவனையும் வந்து பாத்துட்டு போங்க டாக்டர். வாங்க டாக்டர். கல்யாணம் கல்யாணம். பாப்பா, இந்த மாதிரி வாயில விரல போடக்கூடாது, கெட்ட பழக்கம். வீட்டுக்காரமா, வீட்டுக்காரமா. அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைமா. தங்க விலை குறையட்டும், தாலி விலை இறங்கட்டும், கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா கண்ணா. இப்படி சொல்லி சொல்லியே ஊர்ல உள்ள பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி போச்சு. பாத்தீங்களா டாக்டர், இவனுக்கு இதான் வியாதி. ஒண்ணு 48 மணி நேரம் தின்னு இருப்பான், இல்ல கல்யாணம் பண்ணி வை கல்யாணம் பண்ணி வை என் பிராணனை எடுப்பான். இவன் உடம்பு இழைக்கணும், கல்யாண பைத்தியம் குறையணும். இதுக்கு என்ன டாக்டர் பண்றது? நோ ப்ராப்ளம். பட்டி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? நான் ஒன்ன வந்து பேசிக்கிறேன், சம்சாரிக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, கோவில்ல பண்ண வேண்டிய அங்க பிரதர்ஷனம் இங்க பண்றீங்க. டாக்டர், குழந்தை வாயிலிருந்து நீங்க தானே வெள்ள எடுத்தீங்க? ஆமா. நீங்களே வெள்ள போடுங்க. ஐயோ, உங்களை சொல்லல டாக்டர். குழந்தை வாயிலிருந்து யாரு வெள்ள எடுத்தாங்களோ அவங்களே திருப்பி போட்டாதான் அது அழுகிய நிறுத்தும். இப்படி ஒரு பழக்கமா? பெண் குழந்தை வயசாகிறது கூட பழக்கத்தை மாத்திருங்க. ஒரு வேலை நானே அழுகிய லட்சுமி 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 லட்சுமி, தண்ணியில விளையாடக்கூடாதுமா, ஜலதோஷம் பிடிச்சுக்கோ. ஓ சரி, தாயில்லா பொண்ணு, ஒன்னும் சொல்ல முடியல. இல்லம்மா, மறந்துட்டேன். எல்லாத்தையும் மறப்பேன். போறேன். ஒன்னும் சொல்லவும் முடியல. பாவம், அம்மா இல்லாத அப்பா. இந்த பாருங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல குறைஞ்சாலும் ஒவ்வொரு அடி இந்த ஸ்கேலால. வழக்கமான கண்டிஷன் தான், புதுசு ஒண்ணும் கிடையாது. கொண்டா அப்படி. எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ், ஹோம் சயின்ஸை தவிர. ஏன் ஹோம் சயின்ஸ்ல ஏன் ஃபெயில்? பெண்கள் ஹோம் சயின்ஸ்ல ஃபெயில் ஆக கூடாது? என்ன பண்றது? பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சர் ஸ்பின்ஸ்டர். வீட்டுக்கு வந்து சந்தேகம் கேட்கலானா அப்பா விடோயர்.
சரி சரி, உன் டீச்சர் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லு போ. பாப்பா கவாஸ்கர். கவாஸ்கர் எப்பவுமே கவாஸ்கர் தான்ப்பா. எல்லாத்துலயும் 60க்கு மேல. குட். அப்பா ஒரு பேட் வேணும்பா. பேட்டா? நீ வாங்கி இருக்கிற குட் மார்க்ஸ்க்கு பேட் என்ன, ஃபுல் கிரிக்கெட் செட்டே வாங்கி தரேன். ஐ வில் கெட் இட் ஃபார் யூ. கோ. என்னம்மா இந்திரா? 99, 84, 87, 76, 96, 18. அது என்னம்மா 18? ஹிந்தில ஃபெயில் ஆனா பரவாயில்ல டீச்சர் சொன்னாங்கப்பா. இப்ப பரவாயில்லம்மா. நாளைக்கே உன்ன ஒரு ஹிந்திக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஹிந்தி தெரியாம என்ன பண்ணுவ? நான் அவனுக்கு தமிழ் கத்து கொடுத்துருவேன். சரியான பொண்ணு. தேங்க்யூப்பா. வாடா மிமிக்ரி மன்னா வா. அப்பா கணக்குல 38, மத்ததுல 20 கீழே. அப்படின்னா மொத்தத்துல 6 சப்ஜெக்ட்லயுமே ஃபெயில். நீட்டுறா கைய. அடிடா. வேணாம்ப்பா, அடிடா. நல்ல மார்க் வாங்கிடுறேன். இந்த தடவை ஃபெயில் மார்க் வாங்கியிருக்கல, அதுக்காக அடி. 1, 2, 3, 4, 5, 6. அப்பா போன தடவை 138 வாங்கினேன் டோட்டல். இந்த தடவை 144 ஆச்சு. குட்ன்னு சொல்லலையே. குட் குட். வாடா ஸ்க்ரூ டிரைவர் பயல வா. ஏன்டா அழற? நீங்க வந்தாதான் ப்ராகரஸ் ரிப்போர்ட் தருவேன் எங்க வாத்தியார் சொன்னாருப்பா. ஏன்டா? இல்லப்பா, வாத்தியாரோட புது சைக்கிள் வெளியே நின்னுட்டு இருந்தது. நான் அத ஸ்க்ரூ டிரைவரால தொட்டு பார்த்தேன். பொல பொலன்னு கொட்டிடுச்சு. மறுபடியும் சேர்க்க தெரியலப்பா. ஐயோ, உண்மையை சொல்லுங்க. கண்ணாடியே உடைச்சது யாரு? உடைச்சவங்க கைய நீட்டுங்கடா. ஓஹோ, அவ்வளவு அழுத்தமா? உடைச்சது யாருங்கிற உண்மையை சொல்ல மாட்டீங்களா? உங்களை நிறுத்துவோமா? பாருங்கம்மா, கண்ணாடி உடைச்சிட்டாங்க. உடைச்ச கண்ணாடியத்தான் நீ பாக்குற. அதுக்கு பின்னாடி உடையாத அதுகளுடைய ஒத்துமைய நான் பாக்குறேன். பாத்தியோ இல்லையோ, யாராவது காட்டி கொடுத்தாளா? இந்த ஒத்துமைய உடைச்சுடாதடிமா. லோகத்துல குழந்தைகள் பிறக்கிறது கஷ்டம். அப்படி பிறந்தாலும் இவ்வளவு நல்ல குழந்தைகள் அமையறது அதை விட கஷ்டம். அது இல்லம்மா, உனக்கு கண்ணாடி உடைச்சது யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? நான் கேக்குறேன். ஏண்டா கண்ணா, இந்த கண்ணாடிய இவ்வளவு அழகா டிசைனா யார் உடைச்சது? சொல்லுடா ராஜா, பயப்படாத. பாட்டி ஒண்ணும் அடிக்க மாட்டேன், தைரியமா சொல்லு. யார் உடைச்சா? நான் தான். நீயா?